அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஸோ எனக்கு உங்ககிட்ட பேசுகிற எந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சுவாமிஜிக்கும், தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் அமைப்பிற்கும், சேவாலய அமைப்பிற்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உங்களுக்கு திரிகடுகம் தேநீர் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பொண்ணு தான் நான், டாக்டர் கலைமகள். அது மூலமாக என்னை அட்ரஸ் பண்ணிக்கிறதுல சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா நிறைய இப்போ தான் என்னுடைய அப்பா தவறி ஒரு 1 இயர் ஆக போகுது, 1 வருஷம் ஆக போகுது. ஸோ நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த மருத்துவ படிப்புக்கு படிக்க வைக்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் அவங்கவுங்களுடைய தொழில்களில் பண்ணாங்க. நான் படிப்பை ஆரம்பிக்கும் போது தெர் வாஸ் நோ பிஸ்னஸ். எங்களுடைய குடும்பத்தில் தொழில் பெருசாக கிடையாது, நார்மலாக இருந்தது. அப்போது இந்த திரிகடுகம் தேநீர் நீங்கள் நேற்று எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் என்னை படிக்க வச்சது. அதனால் அதை அட்ரஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த திரிகடுகத்துலேருந்தே ஆரம்பிப்போமே. திரிகடுகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த கால லாங்குவேஜ் இல்லையா? சுக்கு மிளகு திப்பிலி. எப்போவுமே ஒரு மருத்துவத்தை மருந்தை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதனால இது ஒரு இப்போ நீங்கள் வெள்ளை வெங்காயம்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூண்டுக்கு. பூண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளை வெங்காயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிக்கிறது, அதுதான் அந்த கால மெடிக்கல் லாங்குவேஜ். ஸோ அதுபடி சுக்கு மிளகு திப்பிலி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. சுக்கு மிளகு திப்பிலி இதை வச்சு ஒரு பழங்கால ஒரு சேயிங் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம்னாலே எமோஷ்னல் இம்பேலன்ஸ் மாறும். இதுக்கு தரவுகள் இன்றைக்கும் இருக்குது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டவர். மண்டலம்னா 48 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டலம் உண்டவர், கோலை வீசி குலுங்க நடப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கோலை வீசி அப்படின்னா அவங்க பிடிச்சிருந்த அந்த குச்சி வச்சுட்டு குலுங்க நடப்பாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? சுக்கு மிளகு திப்பிலாம் நம்ம எல்லாத்தையுமே பெருசாக நினச்சோம்னா அது பெருசு, சின்னதாக நினச்சோன்னா சின்னது, அவ்வளோதான் விஷயமே. இன்றைக்கி பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், அது நடிகர்களாக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு நடிகரை எடுத்திருப்போம், அவர் பார்த்திங்கன்னா காலையில் 8 வாக்கிங் நான் பண்ணாமல், 8 நடை பண்ணாமல் நான் என்னோடய நாளை தொடங்க மாட்டேன்னு புரிய வைக்கிறாரு. ஸோ அவருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது நமக்கு என்ன, செலவில்லாத ஒரு விஷயம் தானே, நம்மளும் செய்யணும். நம்ம செய்யணுங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். நம்ம கேட்போம், வீட்டில் போய் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரணும். ஏன்னா நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் இப்படி தான் நினைப்பேன். அதனால நான் சொன்னேன். ஸோ இந்த சுக்கு மிளகு திப்பிலி, காலையில் இஞ்சி டீ, இஞ்சி கஷாயம், அந்த மாதிரி உணவுகள். இஞ்சி எடுத்துக்கிட்டால் அசிடிட்டி வந்துடும். நம்மளுடைய நாட்டு காய்கறிகள்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம அமாவாசையிலலாம் சமைப்போம் இல்லையா? நாட்டு காய்கறிகள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், யாருக்கா தெரியுமா? புடலங்காய், வாழைக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், நீர் காய்கறிகள். இது மேலெல்லாம் ஒரு குற்றம் இருக்குது. வாழைக்காய் சாப்பிட்டா அசிடிட்டி வந்துடும், பூசணிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், சொரக்காய் சாப்பிட்டா கோல்டு வந்துடும், கபம் வந்துடும். இதெல்லாமே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி வாழைக்காய் பொடி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. பெஸ்ட்டு ஹார்ட் ப்ரொடெக்டர் அது. அதாவது கார்டியோ, நம்மளுடைய ஹார்ட்டுக்காக அந்த வாழைக்காய். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு 6 மாதத்துலேருந்து இணை உணவாக நம்ம நேந்திரம் வாழைக்காய் பவுடர் எல்லோரும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய உணவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நேற்று ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான மருத்துவ முறைகளுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒற்றை தலைவலி. எத்தனை பேருக்கு இங்கே ஒற்றை தலைவலி இருக்குது? யாருக்காவது இருக்கா? மைக்ரைன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒற்றை தலைவலி எந்த அளவுக்கு கஷ்டம்னு தெரியும். வாமிட்டிங் வரும், சவுண்டான இடத்துக்கு போக முடியாது, நல்ல க்ரௌடாக நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது, நிறைய லைட் இருக்கிற இடத்துல உட்காந்துருக்க முடியாது, சத்தம் டிவியெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா இருக்க முடியாது, குளிர் அதிகமாக இருந்தாலும் வெளில போக முடியாது, வெயில் அதிகமாக இருந்தாலும் வெளில போக முடியாது. ரொம்ப கஷ்டமான நிலை இது. அந்த தலைவலி வந்துச்சுன்னா அதுவாக நின்னா தான் உண்டு. நம்ம என்ன மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வாமிட்டிங் கொடுக்கும். இவ்வளவும் அதோட சிம்டம்ஸ். இந்த மைக்ரேனுக்கு இது வரைக்கும் மருந்து மாத்திரைகள் கிடையாது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அலோபதி, ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டாங்க, சித்த மருந்து, ஆயுர்வேதம், இயற்கை எல்லாமே எடுத்துட்டாங்க. அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யாமல் நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது இது உடம்புல சாரல. பிரச்சனை என்னென்னா ரத்தம் இருக்குது, ஹெச்பி 12 இருக்குது, ஆனால் ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி.
இல்லை நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம், மேலே இருந்து கீழே இறங்கி ஏறி தான் ஒர்க் பண்ணுறோம், வீட்டில் நிறைய நடை இருக்குது எங்களுக்கு, அது எல்லாம் ஆக்டிவிட்டியில் வராது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உடல் முழுக்க எல்லா மூட்டுக்களையும் அசைக்கிறது. அதிலேருந்து ஆரம்பிங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் எல்லாருமே ஒரு 8 மணி 9 மணிக்கு உங்கள் வேலையை தொடங்குவீங்க இல்லையா? மாலை 5 மணி இல்லை 7 மணி வரைக்கும் உங்கள் வேலை இருக்கும். முதல்ல எழுந்த உடனே தண்ணி இல்லை நீராகாரம், இல்லைன்னா அது கூட நீங்கள் எழுதிக்கலாம், பதிமுகம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு ரெட் கலரில் ஒரு தண்ணி குடிப்பாங்க. கேரளாலெலாம் போனீங்கன்னா ரெட் வாட்டர்னு ஒன்று குடிப்பாங்க. அந்த ரெட் வாட்டர் எடுத்துக்கலாம் காலையில். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி, உடல் தளர்வு பயிற்சி. வேறு ஒன்றும் பெருசாக யோகாசனம் ஆசனங்கள் அப்படின்னு வேண்டாம். உடல் தளர்வு பயிற்சி நம்ம கொடுக்கணும். உடல் தளர்வு பயிற்சினா என்ன? கழுத்துலேருந்து மூட்டு ஆரம்பிக்குது இல்லையா? கழுத்து, கை, எல்போ ஜாயிண்ட், கை முட்டி, கை விரல்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்க தான் நம்ம எடுக்கிற உணவாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற மருந்தாக இருந்தாலும் சரி, அது நம்ம உடம்புல போய் சாரும்னா அப்சார்ப் ஆகும். இந்த அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான். நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மாத்திரை போடுறோம். நம்ம டைரெக்டாக கைக்கு போடலை, மாத்திரை வாயில் தான் போடுறோம். இந்த மாத்திரை கைக்கு போய் கை வலியை நிறுத்துது. எது மூலமாக போகுது? ரத்தம் மூலமாக. ஸோ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அதை அதிகப்படுத்துகிற மாதிரி எக்ஸசைஸ். நீங்கள் வாக்கிங் போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. ஒரு பாயோ இல்லை ஒரு மேட்டோ விரிச்சிக்கிட்டு, ஒரு கம்பளியோ விரிச்சிக்கிட்டு, முதல்ல அந்த கழுத்து சுழற்சி அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் பக்கத்தில் நிறைய யோகா டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்லை நீங்களே அதை பற்றி படிக்கலாம். ஸோ ஒரு உடற்பயிற்சியோடு ஆரம்பிங்க. எவ்வளோ வேலைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு முழு உடற்பயிற்சி ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. காலையில் எண்ணெய் கொப்பளிச்சிக்கிட்டே உடற்பயிற்சி செய்யுங்க. நம்ம எல்லாம் இப்போ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? தனித்தனியாக எல்லாத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் முதல்ல ஒரு எண்ணெய் கொப்பளிங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு கொப்பளிங்க. கொப்பளிச்சிக்கிட்டே ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அது கொப்பளிக்கணும். அந்த நேரத்தில் இந்த உடல் தளர்வு பயிற்சிகளை முடிச்சிருங்க. இந்த எண்ணெய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மருத்துவம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரட்டிட் கிளாண்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய காதுக்கு கீழே இந்த செவில் அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கொயிங்கன்னு சவுண்டு வரும்ல, அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக அந்த கிளாண்டு. நம்மளுடைய தண்ணி சத்து எவ்வளோ இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பாட்டில் 30% சாப்பாடு வாயிலே செரிமானம் ஆயிரும். அந்த சலைவா நல்லா இருந்ததுன்னா சாப்பாடு வாயிலே பாதி செரிமானம் ஆயிரும், வயிறுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது அந்த கிளாண்டு தான். இந்த கிளாண்டில் பிரச்சனை வந்தாலும் தெர் இஸ் நோ மெடிசன். ஆயில் புல்லிங் இஸ் த ஒன்லி வே. ஸோ அதனால் எண்ணெய் கொப்பளிங்க, நல்ல சலைவா கிடைக்கும், சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகும், டைஜஷன் பிரச்சனை வராது. எண்ணெய் கொப்பளிச்சிக்கிட்டே உங்களுடைய உடற்பயிற்சி ஆரம்பிங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் என்ன குடிப்போம்? டீ, அப்புறம் காஃபி. டீ காஃபி தவிர்த்து வேறு யாராவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறீங்களா? இங்கே ஹாட் வாட்டர், அப்புறம் நார்மல் தண்ணி, அப்புறம் நீராகாரம். வேறு இல்லை. ஓகே. ஸோ தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற கான்செப்டில் ஏதாவது ஒன்று எடுங்க. கருவேப்பிலை, இஞ்சி, ஒன்றும் இல்லை, இஞ்சி நெல்லிக்காய் இது ரெண்டும் வந்துட்டு ஒரு பெரிய துணை உணவுகள் மாதிரி. அது எதில் சேர்த்திங்கனாலும் அதோட சத்தை இம்ப்ரூவ் பண்ணிடும். வெறும் கருவேப்பிலை சாறு குடிக்கிறதுக்கும் கருவேப்பிலை இஞ்சி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை கருவேப்பிலை நெல்லி, ஒரு நாள் கருவேப்பிலை இஞ்சி, கருவேப்பிலை நெல்லி, இது ஒன்றொன்றத்தை பற்றியும் நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணும்? ஆல்கலினிட்டி அப்படின்னா உடலோடைய ரத்தத்தை வந்து தண்ணி ஆக்கும். ரத்தம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வந்து உடல் முழுக்க போயிட்டு வரும், ஜாலியாக அது போயிட்டு வரும், நல்ல சத்துக்களை எடுத்துகிட்டு போயிட்டு வரும். நேற்று இன்னொரு பேஷண்ட்டு, அவங்க டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்றாங்க. அவங்க நன்னிலத்துலேருந்து வந்திருந்தாங்க. நிறைய முருங்கைக்கீரை இருக்கும் அந்த இடம் எப்போவுமே. நல்ல முருங்கைக்கீரை சாப்பிட்றாங்க. ஆனால் அயன் வந்து பார்த்திங்கன்னா -2 ரொம்ப கம்மியாக இருக்குது. முருங்கைக்கீரையில் தான் அயன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவங்க உடம்புல ஏறல? அப்சார்ப்ஷன், உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லை. முருங்கைக்கீரை உள்ளே போது மோஷனில் வருது, அவ்வளோதான். உள்ள உடம்புக்குள்ளே சேர மாட்டேங்குது. இப்போ உடம்புக்குள்ளே சேரணும் அப்படின்னா அந்த ரத்தம் நல்லா தூய்மையாக இருக்கணும், உறுப்புகளெல்லாம் நல்லா வேலை பார்க்கணும், வேர்க்க வைக்கணும். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று நமக்கு மனக்குழப்பம், பதட்டம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இதுவும் சேர்ந்து நம்மளுடைய அந்த உணவோட அப்சார்ப்ஷனை குறைக்கும். அதனால தான் காலையில் இஞ்சி எடுக்கும்போது அந்த அப்சார்ப்ஷன் அதிகமாகும்.
இஞ்சி தேநீராவோ இல்லை நெல்லி இஞ்சி சாறு, கருவேப்பிலை இஞ்சி, புதினா இஞ்சி ஒரு நாள், பீட்ரூட் இஞ்சி. பிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறோம்ல, பிபி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பிபி அதிகமாகுது பார்த்தீங்களா, அந்த இரத்த குழாய் இப்படி இருக்கும், ஒரு குழாய் மாதிரி இருக்கும் அந்த இரத்த குழாய். ஜஸ்ட் அப்படியே இப்படி விரிச்சு விட்டால் இப்படி இருக்கும். அதை வந்து அந்த பீட்ரூட் இஞ்சி பண்ணும். ஸோ நல்ல பிபியை குறைக்கும். அதே போல் கேரட் இஞ்சி, இது போல் அந்த இஞ்சி சேர்த்த உணவுகள் காலையில் எடுங்க. சாரா எடுங்க. நல்லா மழை பெய்யுது, நான் வந்து நெல்லிக்காய் குடித்தா சளி பிடிச்சிக்குமா அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது. நேற்று ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, சன் அலர்ஜி எனக்கு அப்படின்னு. ஸோ சூரியனில் போனாலும் எனக்கு அலர்ஜி வந்துடுது, சூரியன் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்க கம்ப்ளைண்ட். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சூரியன் இங்கே வந்தாச்சு இல்லையா, அந்த உலகத்தில் தோன்றியாச்சு. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததே கிடையாது. இப்போ பிரச்சனை நம்மள்ட்ட தான் இருக்குது, சன்னில் இல்லை இல்லையா. அது தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. மெலனோசைட்ஸ் அந்த சக்திகள் எல்லாம் கம்மியாக இருக்கிறது. ஸோ காலையில் ஒரு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா 8 வாக்கிங் வெயிலில் பண்ணுங்கள், நல்லா காலை வெயிலில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன நேரங்கள் டைம் கிடைக்கும்போது ஒதுக்குங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா காலையில் ஒரு சாறு எடுத்துகிட்டு உங்களுடைய உணவுகள் பிளான் பண்ணுங்கள். காலையில் மதியானமும் நம்ம நார்மலான உணவுகள் எடுத்துக்கலாம். அப்போது காலையில் நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் உணவு மாற்றம் வேணும், நான் நல்ல உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க நைட்டே இந்த சிறுதானியங்கள்லாம் ஊற வச்சு அது மூலமாக உணவுகள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் செய்கிறது உண்டு இந்த தப்பை, சிறுதானியங்களை வந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே அரிசி மாதிரி சமைக்கிறது. செய்யவே கூடாது. எந்த சிறுதானியமாக இருந்தாலும் 6 மணி நேரம் ஊறணும், 3லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். ஊறாமல் நீங்கள் சமைக்கக்கூடாது. ஏன்னா முழுக்க முழுக்க அது நார் சத்து நிறைஞ்சது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ரவா இருக்குல்ல, வெள்ளை ரவாவை அப்படியே எடுத்து ஒரு 1/4 கிலோ வாயில் கொட்டிக்கிட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு வயிறு உப்பி போய் பதன்னு இருக்கும்ல, ஏன்னா ரவா ஊறும் இல்லையா. ஸோ அதே போல் சிறுதானியமும் ஊற வச்சிட்டிங்கன்னா வயிற்றுக்கு போய் பிரச்சனை பண்ணாது. ஊற வைக்கலைன்னா வயிற்றில் போயிட்டு மதப்பு சூடை அதிகப்படுத்திடும், அது சரியாக செரிக்காது, நமக்கு ப்ளோட்டிங் வயிறு உப்புசம் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் ஊற வச்சு சிறுதானியங்கள், பெருந்தானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சு சாப்பிட்டா அதனுடைய வேல்யூ அதிகமாகும். சரிங்களா. அதனால நைட்டு ஊற வச்சு இந்த மாதிரி காலை உணவுகள் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 11 மணி, இப்போ நான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு கேப் கிடைக்கல, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரெஸ்ட் வேணும்னு தோணுது, இல்லை நான் எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, எனக்கு படுத்து தூங்கினா தூக்கம் வரல, வேலையிலேருந்து இடையில ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் வாங்கிட்டு நான் டேபிளில் படுத்தா தூக்கம் வரல, திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம், அதை பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. தொடர்ந்து ஒரு பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில நமக்கான ஒரு எனர்ஜி நம்ம ஏற்றிக்கணும் இல்லையா, அதற்காக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். உணவை தவிர்த்து இந்த பயிற்சிகள் செய்யுங்க. காலையில் உங்களுக்கு யோகா பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதோடு சேர்ந்த விஷயங்கள் தான் இது. முதல் விஷயம் கேசரி முத்திரை. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்னோடய பேச்சு கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கேட்கணும். அப்போது அது நல்லா உள் வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை பயன்படும். நாக்கை மடக்கி மேல் அன்னத்தில் வைக்கணும். இது வேறு எந்த மொழியிலையும் இந்த சிறப்புள்ளா கிடையாது, தமிழ் மலையாளத்தில் வருது அவ்வளோதான். நாக்கை மடக்கி மேல் அன்னத்தில் வைக்கணும். வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கிளாண்ட் இருக்கும், அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம கவனிக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும் நமக்கு அந்த செய்திகள் உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் கேசரி முத்திரை அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமான முத்திரை இது. மனப்பதட்டம், குழப்பம், முடிவெடுக்க தெரியல, இந்த முத்திரை தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வெளியிலையும் தெரியாது, இதுக்கான டைம் தனியாகவும் நீங்கள் ஒதுக்க தேவையில்லை. கேசரி முத்திரை பண்ணலாம். அதே போல் ஒரு 2 நிமிஷம் எனக்கு பிரேக் கிடைக்கிது. இப்போது இந்த 2 நிமிஷம் பிரேக்கில் வந்து நான் என்னோடய உடம்பெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்ததுனால நல்லா வலிக்குது, நான் இப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னா மேருதண்ட முத்திரை அப்படின்னு ஒன்று பண்ணலாம். மேருதண்ட முத்திரை அப்படிங்கும்போது உங்களுடைய விரல் எல்லாத்தையும் நல்லா நேராக வச்சுக்கோங்க, நல்லா நேராக உட்கார்ந்துக்கோங்க எல்லோரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூஸாக கையை உதற போகிறோம். நல்லா வேகமாக உதறணும், கையெல்லாம் கழுண்டு கீழே விழணும் எல்லோரும் தான், அந்தளவுக்கு நல்லா உதருங்க, ஃபாஸ்ட்டாக, நல்லா வேகமாக. வளையலெல்லாம் கண்டு விழணும், அந்தளவுக்கு நல்லா உதருங்க, வேகமாக உதருங்க. நான் ஸ்டாப் சொல்கிற வரையும் உதறிட்டே இருங்க. நம்மளை என்ன வேணால் நினச்சிக்கிட்டோமே, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன வேணால், அவங்க 10 நாளில் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்னடா இவங்க உதறாங்களே, ஏன்னா 10 நாள் கழிச்சு அவங்க கேட்பாங்க எதுக்கு உதறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம பெனிஃபிட்டை சொல்லிட்டோன்னா எல்லோரும் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சேஞ்ச் பீப்புள். நல்லா உதருங்க, வேகமாக உதருங்க, நிறுத்தாமல் உதருங்க.
நல்லா நல்லா டயர்ட் ஆகணும், கை காலெலாம் வலிக்கணும், அந்தளவுக்கு உதருங்க. நிறுத்தாதீங்க. ஸ்டாப். கண்ணை மூடிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். சும்மா கையை அப்படியே உள்ளங்கை மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. கையில் என்ன தெரியுது அப்படின்னு நல்லா கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ மெதுவாக கண்களை திறங்க. என்ன தெரியுது கையில்? இந்த காந்த சக்தி தெரியுது, ஏதோ விறுவிறு சுறுசுறுன்னு இருக்கு இல்லையா? இப்போ தான் நிறைய பேருக்கு கைன்னு ஒன்று இருக்கிறதே தெரியும், அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் ரத்த ஓட்டம். நீங்கள் இப்படி தான் இருக்கணும். யோகாலாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த விறுவிறுப்பு இருக்கணும். இந்த விறுவிறுப்பு இருந்ததுன்னா நம்ம தூங்குவோமா? தூங்க மாட்டோம், உட்காரவே மாட்டோம். இதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்துட்டு தான் முத்திரைகள் செய்யணும். இது முத்திரைக்கான ப்ரீ ப்ராக்டிஸ். முத்திரைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கடவுள்கள்லாம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, சாபம் கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு முத்திரைகளை பயன்படுத்துவாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே நிறைய பேர் வந்து கை கட்டியிருப்பாங்க. இந்த கை கட்டினதெல்லாம் வந்துட்டு அப்போது சொல்லிக் கொடுத்த இடைப்பட்ட ப்ராக்டிஸ். கை கட்டக்கூடாது. இது நம்மளோட எல்லா பழக்கத்துலேயும் நம்ம சொல்லுவோம், கை கட்டி உட்காரக்கூடாது. கை கட்டுறதுங்கிறது ஒரு ஏதோ நல்ல ஒரு பண்பு மாதிரி வச்சுப்பாங்க. உள்ளே போகாத விஷயங்கள். ஸோ நல்லா வந்து அஞ்சலி முத்திரை, சின் முத்திரை, சின்மய முத்திரை, இந்த மாதிரி முத்திரையில் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லையா, சும்மா கை இப்படி வச்சுக்கோங்க போதும். கை கட்டி உட்காரக்கூடாது. இப்போது இந்த மாதிரி உதறலோ இல்லை கை தட்டலோ, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு முத்திரைகள் பயன்படுத்துங்க. முத்திரைகளை செய்யும்போது அது அஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற முத்திரை வந்து உங்கள் முதுகு வலியை சரி பண்ணிடும். எத்தனை பேருக்கு இங்கே முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இருக்குது? இப்போ நம்ம ஒரு 2 ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கொஞ்சமாவது பெட்டர் ஆவீங்க இதுக்கப்புறம். முதல் ப்ராக்டிஸ் என்னென்னா மேரு தண்ட முத்திரை. மேரு தண்ட முத்திரை. மேருனா என்னன்னு தெரியுமா யாருக்காது? மலை. ஸோ மலை என்ன தான் கோணலாக கிராஸாக எதுவாக இருந்தாலும் அதோட உச்சியும் கீழையும் நேராக இருக்கும். ஸோ நம்மளுடைய முதுகு தண்டை நேராக இருக்கக்கூடிய ஒரு முத்திரை அப்படிங்கிறது மேரு தண்ட முத்திரை. போல் உங்களுடைய கை விரலை, இந்த கை விரல் எல்லாத்தையும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி நெருக்கி மடக்கிக்கோங்க. இது வந்து முதல் மடிப்பு. நம்ம 2 மடிப்பு மடிக்கணும். இது வந்து முதல் மடிப்பு. இப்போ இன்னொரு தடவை இல்லையா, 2 மடிப்பு மடித்தாச்சு. இப்போ கட்டவிரல் நேராக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டவிரல் நேராக வராது, சைடில் போகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும். இதெல்லாம் முதுகு தண்டோட இம்பேலன்ஸை குறிக்கும். நம்மளோட கட்டவிரல் நேராக இருக்கணும். ஓகே. இப்போ கை எப்படி இருக்குது? டைட்டாக இருக்கா? இந்த முத்திரையை போய் கூகுளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி காமிப்பாங்க. நம்ம சும்மா ஆல் த பெஸ்ட்டுன்னு நினச்சி நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒன்றும் தெரியாது. ஆனால் முத்திரையோட ஒரிஜினல் ப்ரொசீஜர் இதுதான். முதல் தடவை இந்த மாதிரி பெண்டிங் கொடுக்குறோம் இல்லையா, 2வது பெண்டிங்கும் கொடுக்கணும். 2 பெண்டிங் இருக்கணும். கை நேராக இருக்கணும். நல்லா அடி வயிற்றில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அடி வயிற்றில் வச்சுட்டு நேராக உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி நல்ல மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த முத்திரை இங்கே நம்ம பண்ணுறோம். நீங்கள் மினிமம் 3லேருந்து 5 நிமிடங்கள், 2லேருந்து இல்லை 3 நிமிடங்கள் இந்த அளவுக்கு டெய்லி பண்ணுங்கள். முதுகு தண்டுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். கை கால் இதுக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரிலீஸ். இப்போ மெதுவாக கண்களை திறந்து கையை ரிலீஸ் பண்ணுங்கள். இது முதல் ப்ராக்டிஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது செஞ்சுருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணால் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தோப்பு கரணம் போடுவாங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாங்க? காதை பிடிச்சி திருவிட்டே தூக்குவாங்கல்ல. ஆக்சுவலி தட் வாஸ் அ தெரப்பி. அது வந்து ஒரு தெரப்பி. அது ஆரிக்கிலோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பர் சிட்டிங் 2000 to 3000. அது உங்களோட 2 கைகளையும் இந்த விரல்களையும் சி மாதிரி வச்சுக்கோங்க, கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும். இப்போது காதில் 2 பார்ட் இருக்குது. மேலே இழுக்கணும், கீழே அழுத்தணும். நல்லா கவனிங்க. மேலே இழுக்கணும், கீழே அழுத்தணும். ஓகேங்களா? ஸோ நல்லா நீங்கள் யார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாத மாதிரி சும்மா நீங்கள் பாட்டு அப்படியே செஞ்சுட்டு கவர் பண்ணிட்டு விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ரிலீவ் பண்ணுவோம் நம்மளை. இப்போ நான் ஸ்டாப்புன்னு சொல்கிற வரைக்கும் நல்லா மேலே இழுக்கணும். முதல் தடவை இழுக்கும்போது வலிக்கும். நம்ம காதுன்னு பாவம்லாம் படக்கூடாது, நல்லா இழுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சாலோ இல்லை நீங்கள் எனக்கு செஞ்சாலோ எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இழுக்கணும். சரிங்களா? நல்லா இழுக்கணும். நல்லா இப்படி இழுங்க, கீழே அழுத்தம் கொடுங்க. கீழே நல்லா அமுக்கி கொடுக்கணும். அந்த தோடுலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி கொடுக்கணும். ஸோ கண்ணை மூடி செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கவனம் உங்கள் காதில் இருக்கணும், அவ்வளோதான். நல்லா இழுத்துகிட்டே இருங்க. மேலே இழுங்க, கீழே அழுத்துங்க. யாரும் இங்கே யாரையும் பார்த்து நம்ம
எதுவும் நினைக்க போகிறது கிடையாது. நம்மளோட இடம், நம்ம உடம்புக்காக நம்ம வந்திருக்கிறோம். நல்லா ஜாலியாக நல்லா வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சோடு இழுங்க காது. கையில் கழட்டி எல்லோரும் என்கிட்ட கொடுக்கணும் காது. அந்தளவுக்கு நல்லா இழுங்க. வெரி குட். இப்போவே உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கும். காதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். நல்லா கண்ணை மூடி செஞ்சுட்டே இருங்க. ரிலீஸ். ஸ்டாப். என்ன தெரியுது உங்கள் காதில்? என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது? காதுன்னு ஒன்று இருக்கிறதே இப்போ தான் தெரியும் நிறைய பேர். இப்போ தான் நமக்கு ஃபீலே ஆகும். காது வந்து சூடாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? முதல் விஷயம் சூடாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். ஹீட் ஒரு இடத்துல அதிகமாகதுனாலே ரத்தம் அந்த இடத்துக்கு வருதுன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்லேருந்து ரத்தம் வந்தால், வாயிலேருந்து ரத்தம் வந்தாலும் ஓகே. காதுலேருந்து ரத்தம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? பிழைக்கிறது கஷ்டம், டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காது வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னா சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. உடம்புல உள்ள எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். காதை நம்ம சொல் பேச்சு கேட்காது. காது வந்து அது இஷ்டத்துக்கு தான் இருக்கும். ஸோ காதில் ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுடைய சமநிலையை கட்டுப்படுத்தும். காதோடைய விஷயம் என்ன? கேட்கறது தான் நம்ம காதால் பண்ண முடியும். கேட்கறதையும் தாண்டி இன்னொரு ஒரு பண்பு இருக்குது காதுக்கு. அது என்ன? கவனிக்கிறது. சூப்பர். கவனிக்கிறது. இது நம்ம பண்ணுறதே கிடையாது. காதை வச்சு கேட்கறது மட்டும்தான் செய்கிறோம் இல்லையா? கவனிக்கிறது. இப்போ நம்ம லேடிஸ்க்கெல்லாம் அது உண்டு. காலையில் நம்ம சமைச்சிட்டே இருப்போம், திடீர்னு மோட்டர் சவுண்டு கேட்கணும், திடீர்னு இப்படி 4-5 வேலையை செய்வோம். ஸோ இந்த கவனிக்கிறது அப்படிங்கிறது காதுக்கு உண்டு. அதையும் இது அதிகமாக்கும்போது நமக்கு உடலுடைய சமநிலை நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தெரியும் எப்போ பசிக்குதுன்னு தெரியும். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு பசிங்கிறது தெரியல. எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தெரியல. தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கிறாங்க, பசிக்காமல் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ கேட்காமல் கொடுக்கறது, தேவையில்லாத நேரத்தில் கொடுக்கறது, தேவையான நேரத்தில் டீ குடிச்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, நல்ல பசி இருக்கும் வயிற்றில். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நேச்சரை மாற்றும் போது தான் பிரச்சனை. அந்த நேச்சரை கரெக்டாக புரிய வைக்கும். இப்போ எனக்கு வந்து தண்ணி கொடுத்தா தேவலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும், எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த எடுத்துகிட்டு வாங்கங்கிற ஒரு கமெண்டை நம்ம பாடி ஸ்ட்ராங்காக கொடுக்கும் இந்த செயல்கள்லாம் செய்யும்போது. ஸோ அதனால் இது நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு இந்த பிரேக் எல்லாம் கிடைக்கும்போது இந்த மேருதண்ட முத்திரை, இந்த காது இழுக்கிறது, இதெல்லாம் நமக்கு கான்ஷியஸ்னஸ் கொடுக்கும், திரும்ப வந்து அலர்ட் பண்ணும் நம்மளை. ஸோ இந்த செயல்கள் செய்யலாம். மதியான நேரத்தில் என்ன குடிக்கிறீங்க எல்லோரும்? டீ, காஃபி, வேறு மோர், எதுவுமே இல்லை. ஸோ எடுத்துக்கோங்க, ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி இருக்கு இல்லையா? பீட்ரூட் சாறு, கொத்தவரங்காய் சாறு ரொம்ப நல்லா. இப்போ இல்லை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் கொடுப்போம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனையில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கும்போது கொடுக்கறது எல்லாருமே எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய், இஞ்சி, எலுமிச்சை, சுரைக்காய் சாறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, அந்த காம்பு சொல்லுவோம் இல்லையா, முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு டைம் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா முருங்கை ஈர்க்கு சூப் வைக்கலாம். இல்லைன்னா வாழைப்பூவோட மடல் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதை தான் தூக்கி போடுவோம், அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை எடுத்து சூப் வைக்கலாம். நமக்கு 6 சுவை தெரியும், அறுசுவை உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். 6 சுவையில் நம்ம அதிகமாக பயன்படுத்தாத 2 சுவை கசப்பு, துவர்ப்பு. அந்த கசப்பு கூட நம்ம எப்படியோ மருந்துக்கிறது எதுலையோ குடிச்சிடுவோம். என் பேராசிட்டமால் கூட கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் துவர்ப்புங்கிற டேஸ்ட்டை நம்ம தொடுறதே கிடையாது. ஸோ இந்த துவர்ப்பு உடம்புக்கு நிறைய போகும்போது ரத்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த கடுக்காய் பொடி, இந்த பிஞ்சு காய்கறிகள் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கச்சை வாழைக்காய் நல்லது, பிஞ்சு கத்திரிக்காய் நல்லது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அதெல்லாம் துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். துவர்ப்புங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ளுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம உணவில் கொடுக்க முடியலனாலும் இந்த வாழை மடல் சூப்பு சாயந்தர நேரத்துலையோ மத்தியான நேரத்துலையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் நேரம் கிடையாது, எனக்கு தண்ணி குடிக்கிற அளவுக்கு தான் நேரமே கிடைக்கும் மத்தியான நேரத்தில் 11 மணிக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அதிமதுர தேநீர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அதிமதுரம் ஒரு கட்டை, சின்னதாக ஒரு கட்டை வாங்கி தண்ணியில் போட்டு ஊற வைங்க. அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. சதக்குப்பைன்னு கிடைக்கும், தில் சீட்ஸ். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளில போனீங்கன்னா அந்த கீரை ரொம்ப ஃபேமஸ்ஸு, தில் சொப்பு, தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சதக்குப்பைன்னு ஒரு விதை இருக்குது, ஜீரகம் மாதிரியே இருக்கும். எத்தனை பேர் பேபிக்கு கொடுக்குற உட்வர்ட்ஸ் பார்த்துருக்குறீங்க? உட்வர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் கொடுப்பாங்கல்ல, இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த உட்வர்ட்ஸை மேக் பண்ணுறது இந்த சதக்குப்பையிலேருந்து தான். இந்த சதக்குப்பையோட வாசமும் அப்படியே உட்வர்ட்ஸ் குடித்த மாதிரியே இருக்கும். அதுவும் இது ஒன்று தான்.
ஸோ அந்த சதக்குப்பை அப்படிங்கிறத போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லையா விதைகள், இப்போது லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு விதைகள் இருக்கு இல்லையா, பரங்கி விதை, பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரி விதைகளை சும்மா வறுத்துட்டு இந்த பழங்கள் மேலே ஜஸ்ட்டு தூவி உப்பு தூவுற மாதிரி தூவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே எடுத்துக்கலாம். பழத்தை அடித்து குடிக்கிறதுங்கிறது இப்போ தேவையில்லாத ஒரு செயல். அதாவது பழச்சாறுகள் எடுக்கிறதுங்கிறது வேண்டாத ஒரு செயல். முன்னாடி பழத்தில் வந்து எந்த ரசாயனங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஸ்வீட் ஏஜென்ட்ஸ் போட மாட்டாங்க. முன்னாடி மாதுளம்பழம் எப்படி இருக்கும், அந்த கால மாதுளம்பழம் வெள்ளையாக இருக்கும், துவக்கும். இப்போ மாதுளம்பழம் எப்படி இருக்குது, இனிப்பாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ், அந்த மரபணு மாற்றம் பண்ணப்பட்டது. அப்போது பழத்தை பழமாக சாப்பிட்டா போதும். பழத்தை அடித்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறது, திராட்சை ஜூஸ் குடிக்கிறது, இது வேண்டாம். பழத்தை பழங்களாக சாப்பிடுங்க. என்றைக்கு நமக்கு பல்லெல்லாம் எழுந்துருதோ அன்றைக்கி நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஸோ பழச்சாறுகள் எடுக்காமல் காய்கறி சாறுகள், இல்லைன்னா இந்த மாதிரி பழம் சாலடு, இந்த சூப்பு, இல்லைன்னா வந்துட்டு மத்தியான நேரத்தில் இந்த வேறு ஏதாவது தேநீர் மாதிரி எடுத்துக்கிறது, ஆவாரம்பூட்டி, வெட்டிவேர் தேநீர், நாவல் கொட்டை தேநீர், ரோஸ்மெரி டீ, இந்த மாதிரி நம்ம நிறைய நார்த்தை இலை வீட்டில் இருந்துச்சுன்னா நார்த்தை இலை தேநீர், கொய்யா இலை தேநீர், இதெல்லாம் போட்டு நம்ம சின்ன ஃப்ளாஸ்க் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நம்ம சேஞ்சஸை பார்க்க முடியும். அடுத்தது மதிய உணவு. மதிய உணவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் சாம்பார், ரசம், மோர், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்துப்போம். ஸோ காய்கறிகள், வெஜிடேரியன்ஸ், இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ் தான் இல்லையா? யாராவது நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கீங்களா? ஓகே. ஸோ நான் வெஜிடேரியன் சொல்கிறவங்க நான்வெஜ் ஏதோ சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெஜிடேரியன் சொல்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப தப்பு. காலையில் இட்லி தோசை சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாதம் நிறையா சாப்பிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவு காய்கறி வச்சுக்கிறது, நைட்டு வந்து திரும்ப இட்லி தோசை சாப்பிட்டு அந்த தக்காளி வெங்காயம் தான் அந்த சட்னியில் இருக்கும், அதுலேயே வெஜிடபிள் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் அவங்க வந்து வெஜிடேரியன் சொல்லிப்பாங்க. இது ரொம்ப தப்பான செயல். வெஜிடேரியன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் சாப்பிடணும், அந்த பேர் நம்ம சொல்கிறோம்னா. ஸோ மதிய உணவுலையாவது வெஜிடபிள் சாப்பிட்ணும். நீங்கள் கூட்டோ எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறீங்களோ, ஆனால் சாதத்தோட அளவை குறைச்சி வெஜிடபிள்ஸோட அளவு கூட்டுங்க. இது இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நார் சத்து அப்படிங்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் லிவர் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன காரணம், முன்னாடிலாம் வந்து லிவர் கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க, குடிப்பழக்கத்தினால மட்டும்தான் லிவர் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ குடிப்பழக்கமே எனக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்து இறக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியுங்களா? தெரியாது. குடிப்பழக்கம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஜாண்டிஸ் வருது, ஃபேட்டி லிவர் வருது. நான் பியூர் வெஜிடேரியன், நான் வந்து அந்த கடை பக்கமே போக மாட்டேன், ஆனால் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. நான் ஃபேட் ஐட்டமே சாப்பிடல. நம்ம சாப்பிட்ற அதிகப்படியான மாவு, நல்லா கவனிங்க, இந்த டாபிக் வந்துட்டு இன்றைக்கி உலக அளவில் பேசக்கூடிய ஒரு டாபிக். ரிச் கார்போஹைட்ரேட், ஹை கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மாவு சத்து கொழுப்பாக மாறும். இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு 1 கிலோ மாவு சத்து வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 3 கிலோ உள்ளே தள்ளிட்டேன்னா அந்த மீதி 2 கிலோ நம்ம உடம்பு ஃபேட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணும், இல்லை கிளைக்கோஜனாக வேறு ஃபார்மில் மாற்றி ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ அந்த மாவு பொருளுங்கிறது கொழுப்பாக மாறும். அதனால் முடிந்த அளவுக்கு மாவு உணவுகளை குறைங்க. அதுக்காக இல்லாமலே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு நோ கார்ப் டயட் நான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. ஸோ இப்போ 2 இட்லி, அதுக்கு ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ணும். மத்தியான நேரத்தில் அளவாக சாதம் வச்சுட்டு நிறைய காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. மதியம் நேரத்தில் ஐங்காய பொடி, எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் அங்காய பொடி? அங்காய பொடி யாருக்கா தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம தமிழ் உணவுகளில் இருந்த ஒரு விஷயங்கள். அங்காய பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வேப்பம்பூ, மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல், இதெல்லாம் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. குடலில் இருக்க இன்றைக்கி கட் பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போகுது, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. குடல் வாழ் நுண்ணுயிர்கள் பற்றி தான் இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற ஒரு விஷயம் கட் பாக்டீரியா. கட் ஹெல்த் அப்படிங்கிறங்க. கட் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐங்காய பொடி. வெங்காய பொடி வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ரெசிபி கிடைக்கும். ஸோ டெய்லி 1 ஸ்பூன் சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்கள் உணவுகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாம்பார், ரசம், மோர் என்ன எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மாலை நேரத்தில், மதிய நேரம் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தேநீரோ இல்லை இந்த மாதிரி எடுங்க. இப்போ இந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதனால் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யாருக்காவது தெரியுமா? டீ காஃபி குடித்தா என்ன நடக்குது நம்ம உடம்புல? அசிடிட்டி. சூப்பர். அப்புறம் சுகர் அதிகமாக போயிடும். அப்புறம் கெஃபின், அது வந்து ஒரு ட்ரக், ஸோ அதனால் அது வேணாகிறோம். அப்புறம் கல்லீரலை மந்தப்படுத்தும். நார்மலாக ஒரு வரட்டி போட்டிருக்கோம்,
நீங்கள் எல்லோரும் வர டீ குடிச்சிருப்பீங்க, பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சிருப்பீங்க. ஸோ அதை போட்டு நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு போட்டு தெரியாமல் வச்சுட்டு போயிட்டோம். திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு வந்து அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும், வேணால் கொஞ்சமாக துவக்கும், அவ்வளோதான். இதுவே காலையில் ஒரு காஃபியோ டீயோ போட்டோம், மதியானம் ஒரு 2 மணிக்கு பார்த்து அதை குடிச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? புளிக்கும். நீங்கள் காஃபி பாத்திரம் டீ பாத்திரம் கழுவும் போதே அது புளிக்கும். ஸோ ஏன் வந்து நார்மல் டீ புளிக்கல, காஃபி பால் டீ பிடிக்குது? பால் புளிக்கும். ஸோ டைரக்ட் மில்க் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவில் கிடையவே கிடையாது. நம்ம தமிழர் உணவில் தெர் இஸ் நோ டைரக்ட் மில்க் கன்சம்ஷன். பாலை வந்து ஔஷதமாக எடுத்துருக்குறாங்க, மருந்தாக எடுத்துருக்குறாங்க, உணவாக பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. இன்றைக்கும் நம்மளை தவிர மற்ற உயிரினங்களை பார்த்திங்கன்னா பல் முளைச்சோன்னே பாலை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாலெல்லாம் பெருசாக நம்மளாம் கொடுத்தா தான் உண்டு. நாய்க்கெல்லாம் அவங்களாம் பெருசாக எடுத்து அதை தேடி போக மாட்டாங்க. அப்போது காலையில் பால் குடிக்கிறது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. பால் செரிக்கணுன்னா விட்டமின் டி வேணும். விட்டமின் டி எதில் இருக்குது? சன்லைட்டு. ஸோ சூரிய அஸ்தமனத்துக்கப்புறம் நம்ம பால் குடிக்கிறதுங்கிறது 1% கூட செரிக்காது. ஸோ இது எல்லாமே இப்போ வந்த கட்டுக்கதைகள். என்ஷூர் போட்டு குடிங்க, இன்னும் ஸ்லீப்பிங் ஹார்லிக்ஸ் வரல, அவ்வளோதான். அது எல்லாத்துக்கும் ஹார்லிக்ஸ் வந்துருச்சு நமக்கு. ஸோ அந்த மாதிரி இது போன்ற உணவுகள் எல்லாத்தையும் தவிர்த்து பால் உணவுகளை குறைங்க, ஜீனி சர்க்கரை உணவுகளை குறைங்க. ஒரு நாவல் இப்போ நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சைனா ஜப்பான்லாம் போகிறீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும். நம்ம ரோட்டில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் பார்க்குறோன்னா அந்த 10ல் ஒருத்தரை கூட நம்ம ஃபேட்டாக பார்க்க முடியாது. இதுவே நம்ம வெளியூருக்கு போகும்போது நம்ம ஊரில் நடந்து போனோம்னா இது 10ல் 4 பேர், 2 பேருக்கு ஒரு ஆள் நீங்கள் குண்டு குண்டாக பார்த்துட்டே போகலாம். ஸோ இது பெருக்கிறதுக்கான முதல் ரீசன் அதிக மாவு சத்து சாப்பிடக்கூடிய இடம் இந்தியா, அதிக சுகர் சாப்பிடக்கூடிய இடம் இந்தியா. டைரெக்டாக நான் சுகர் சாப்பிட்லன்னா மறைமுகமாக நம்ம சாப்பிட்றோம் ஏதோ ஒரு உணவில். சுகர் கெச்சப் சாப்பிட்றோம் இல்லையா, டொமேட்டோ கெச்சப் சாப்பிட்றோம், அதில் சுகர் இருக்குது. அந்த மாதிரிலாம் சுகர் சாப்பிட்றோம். அப்புறம் பால், டீ, காஃபி, பாயசத்துலேயோ இல்லை பால் டைரெக்டாகவோ இந்த ஃபார்மேட்டில் எடுக்கிறோம், பவுடர்லேயோ இல்லை தயிர்லேயோ. நீர்த்த மோர், நெய் ஒன்றும் பண்ணாது. நல்ல தண்ணி மோர், நெய் பால் உணவுகளில் பெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா மற்ற மாதிரி நம்ம பாலை கொடுக்கும்போது தேவையில்லாத ஹார்மோன் பிரச்சனைகள் வரும். இப்போ இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள்லாம் 10th படித்தப்போ, 10ஆம் வகுப்பு படித்தப்போ, இல்லை ஏதோ சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நீங்கள்லாம் எப்படி இருந்திருப்பீங்க? ஒரு 15-20 வயசில் 20 வயசில் எப்படி இருந்திருப்பீங்க? நல்லா ஒல்லியாக, ரொம்ப மெலிசாக, நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இருந்திருப்போம். இப்போ சொல்லப்போனால் சின்ன பிள்ளை மாதிரி இருந்திருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற 20 வயசு பிள்ளைங்களை நீங்கள் பார்க்க முடியுது இல்லை? லெக்சரர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறாங்க. நமக்கு பயமாக இருக்குது அவங்க நடந்து வந்தாங்கன்னா, அவங்க நமக்கு சீனியர் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நான் நிறையா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பேச போவேன். அந்த 10th to 12th பசங்களை பார்க்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பால் தேவையில்லாத வளர்ச்சி, அதீத வளர்ச்சி, சீக்கிரம் ஏஜிங்கை சீக்கிரம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பால். அதனால் பாலை கட் பண்ணுங்கள், டைரெக்டாக மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க. ஸோ இது இப்போ நான் சொல்கிற இத்தனை அட்வைஸும் நீங்கள் போய் கூகுளில் போட்டு பாருங்கள். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அட்வைஸ் இது. ஸோ இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள் பற்றி நம்ம பார்க்குறோம், இயற்கையில் விளைந்த காய்கறிகள் பற்றி. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை தலைவர்கள், வெதர் பொலிட்டிக்ஸ் என்ன தலைவர்களாக வேணாலும் இருக்கட்டும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆர்கானிக் தோட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இயற்கை உணவு உற்பத்தி பண்ணுறவங்களும் வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம தான் அது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். நம்மளும் மாறணும், நம்மளும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த நாவல் கொட்டை டீ, ஆவாரம்பூ டீ, இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சுகரை குறைச்சோ இல்லை சுகர் இல்லாமலோ குடிக்க பழகுங்க. நீங்கள் சைனா ஜப்பானுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு டீ போடுறாங்கன்னா ஜாதிக்காயில் டீ போடுறாங்க, தூக்கம் வர்றதுக்கு ஜாதிக்காய் டீ போட்டு ஜாதிக்காய் பொடி மட்டும்தான் போடுவாங்க. அதுதான் டீங்கிறது தீநீர், சும்மா அதோட டிகாக்ஷன் தான் டீ. அதில் எக்ஸ்ட்ரா சுகர் போட சொல்லி தந்தது, எக்ஸ்ட்ரா பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த நம்ம ஆங்கிலேய படையெடுப்புக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த உணவு முறையெல்லாம் மாற்றுங்க. இரவு உணவு பொறுத்த வரைக்கும், நைட்டு சாப்பாடு இது பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சாப்பிட்றோம்? யூஸ்வலாக இட்லி, தோசை அதுதான் சாப்பிடுவோம் நம்ம, வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இல்லைன்னா சாதம் சாப்பிடுவோம். இரவு உணவு அப்படிங்கிறது மிதமாக லைட்டாக இருக்கணும். உங்கள் நைட்டு சாப்பாடு வச்சு தான் உங்களுடைய மறுநாள். இப்போ நான் நைட்டு இன்றைக்கி நல்ல பிரியாணி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் எனக்கு டயர்டாக இருக்கும் எழுந்திரிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த இரவு உணவு கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மெதுவாக எல்லோரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே. இப்போ நம்ம ஒரு தடவை கீழே உட்காந்து எந்திரிக்க போகிறோம். இப்போது நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். தெர் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் யூ ஆல். கீழே உட்காந்துருங்க, எல்லாருமே மெதுவாக கீழே உட்காருங்க. உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கோங்க, நோ கம்பல்ஷன்.
ம் ஓகே, எல்லாராலையும் உட்கார முடியுது இல்லையா? இப்போது கை கீழே வைக்காமல் மேலே எழுந்து வரணும். வெரி குட். அவ்வளோதான். கை கீழே வைக்காமல் மேலே எழுந்து வரணும். இதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லை என்னால் முடியல, ஒரு கையாவது நான் வைக்கணும், ஃபஸ்ட்டு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், முடியும். 60 வயசுக்கு மேலே யோகா வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 60 வயசுக்கு மேலே இன்றைக்கும் ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு வந்து தெர் இஸ் நோ மெடிசன் இன் சிஸ்டம். எலோபதி அடித்து நம்ம பேசலாம். அது வந்து நேச்சுரோபதி இந்த மாதிரி அதர் சிஸ்டம் வச்சு தான் நம்ம ஹீலே பண்ண முடியும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா முடக்கிரும், கையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்கள நார்மல் பண்ணுறோம் நாங்கள் நேச்சுரோபதி மூலமாக. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, அரவணைக்கிறதுக்கு ஆளும், ஜஸ்ட்டு சொல்லி தைரியம் கொடுக்கறதுக்கு ஆளும், சரியான ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், நம்மளால் செய்ய முடியும். முடிந்த அளவு கீழே உட்காந்து உணவு ஒன்றுங்க. இப்போ திரும்ப மெதுவாக கீழே உட்காருங்க. கை கீழே வைக்காமல் உட்காருங்க, பார்க்கலாம். கை கீழே வைக்காமல் உட்காரணும், கை கீழே வைக்காமல் எழுந்திரிக்கணும். இதை டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கீழே உட்காந்து சாப்பிடுங்க, டைனிங் டேபிளை தவிர்த்துருங்க. இப்போ மெதுவாக எழுந்து எல்லோரும் உங்கள் சேரில் உட்காந்துக்கோங்க. இங்கே சேர் இருக்கிறதுனால சேரில் உட்காந்துருக்கேன். அடுத்த தடவை நீங்கள் கிளாஸஸ்க்கு வரும்போது ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம். கீழேனா கால் நீட்டிக்கலாம், நீங்கள் அவங்க ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். இதுலனா இப்படியே தான் உட்காந்துருக்கணும், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இல்லையா? ஸோ இப்போ எல்லோரும் நேராக உட்கார்ந்துக்கோங்க. ஸோ இந்த கீழே உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது இல்லை நம்மள்கிட்ட. இல்லை, கீழே உட்கார்ற பழக்கமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்கு வேகமாக வர்றோம், டக்குன்னு சேரில் உட்காரோம், டக்குன்னு சாப்பிட்றோம், திடீர்னு வெளில வந்துடுறோம். இதுதான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கீழே உட்கார்ந்து பழகணும். இது பழகிட்டோம்னாலே பாதி பிரச்சனை. அதுலேயும் சும்மா உட்காராமல் இந்த சப்போர்ட் இல்லாமல் எழுந்து உட்காரணும். இன்றைக்கி நாங்கள் நேற்று சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பாட்டிக்கிட்டேருந்து. புதுக்கோட்டைக்கிட்ட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 102 வயசாக போகுது. வரகரிசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க டெய்லி. அது மட்டும்தான் சாப்பாடு. அவங்களே சாப்பாடை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வயசாகிடுச்சுங்கனால 3 புடவை தான் வச்சுருக்குறாங்க. அவங்க அந்த கார்கில் போர் டயத்துலேருந்து இருக்கிறாங்க அந்த பாட்டி. எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியுது. அவங்களுக்கு குழந்தை பிறந்த ஸ்டோரியை சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வரப்பில் நடந்து போகிறாங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்டார்டிங்கில் நடந்து போகணும். அவங்க நிறை மாத கர்ப்பிணி. நடந்து போகும்போது கூட எல்லாம் மேலே வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக அவங்க ஹஸ்பண்டை பார்த்தே போகிறாங்க. ஸோ ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, வெளிப்படையாக இருக்கிறாங்க, எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே டெலிவரி ஆகி அங்கே போய் குழந்தையோட போயிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் டெலிவரி, இப்படி தான் இருந்திருக்கு டெலிவரி. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமே அதான். நடக்கும்போது வலி வந்துச்சு, அங்கேயே உட்கார வச்சாங்க, லேடிஸ் வந்தாங்க, 10 நிமிஷத்தில் டெலிவரி ஆகிடுச்சு. டக்கு நாங்கள் பக்கத்துலேயே குழந்தைய எடுத்துகிட்டு கோழையெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நிறையா வீட்டில் பிரசவம்லாம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த கோழை எடுக்க தெரியாமல் தான் ஃபெயிலியர் ஆகிறது. அந்த கோழை எடுக்க தெரிஞ்சது அந்த கால மருத்துவச்சிகளுக்கு நல்லா தெரியும். ஸோ எடுக்க தெரிஞ்சு அழகாக அந்த குழந்தையோட அந்த கூடையோட பாட்டி போயிட்டாங்க. இதுதான் அவங்க டெலிவரி. இது நிஜமாக அவங்க சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னும் இருக்கிறாங்க அவங்க பசங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக இருந்த விஷயம் இன்றைக்கி ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது? நீங்கள் குழந்தையே விடுங்க. இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் என்ன கேட்கும்போது அந்த குழந்தை அப்போ வெளியில் வருது இல்லையா? ஸோ அதுவும் நம்மளோட நார்மல் மோஷன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் ப்ராசஸ் தானே. வெளியில் ஒரு விஷயத்தை தள்ளணும். இன்றைக்கி நார்மல் மோஷனே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்தோன்னே மோஷன் ஆகணும், அது ஆகலை. ஸோ இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வெளியில் சொல்லிக்க மாட்டோம். நிறைய பேஷண்ட் வரும்போது உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஆல்ரைட், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மோஷன் டெய்லி போவீங்களா? 2 days ஒன்ஸ் போவேன், ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு. 2 days ஒன்ஸ் போகிறது தான் நார்மல்லாம் நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாள் 2, மாதம் 2, வாரம் 2, வருடம் 2. நாள் 2ங்கிறது இந்த மோஷன் 2 தடவை போகணும், காலை மாலை போகணும். ஸோ இப்போ இரவு உணவை மாற்றி பாருங்கள். உங்கள் மோஷன் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு வேலை செய்ய ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு வேலை நம்ம ஆக்டிவாக பார்த்தோம்னா 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். மொத்த A to Z நம்மளால் 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியும் நம்ம வீட்டு வேலையை, மெயினாக லேடிஸ்க்கு. ஆனால் அதை பார்க்கும்போது பயத்திலே நம்ம உட்காந்துருவோம், ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்ட்டு. நம்ம அடுத்தது ஃபார்வர்டே பண்ண மாட்டோம். பட் இந்த மோஷன் எல்லாம் ஃப்ரீ ஆகி நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய இரவு உணவு எப்படி இருக்கணும், இதை மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை பண்ணலனாலும் ஓகே. இரவு உணவு முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக, இல்லை நான் வேலை முடிச்சுட்டு வர்றதே 12 மணிக்கு தான் வரேன், பரவாயில்ல. ஆனால் முதல்ல பழங்கள், உங்கள் பக்கத்தில் என்ன பழம் கிடைக்குதோ, இந்த பழம் சூடு, இந்த பழம் குளிர்ச்சி அப்படின்லாம் எடுக்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் சும்மா. ஸோ பழங்கள், நல்ல பழுத்த பழங்கள், பப்பாளி, கொய்யா பழத்துக்கு மதிப்பு. நம்ம ஊர் பழங்கள்லேருந்து ஆரம்பிங்க. கொய்யா, வாழை, பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஒரு 5 வகை இல்லை 3 வகை பழம். அதில் 60% வயிற்ற நொப்பிடணும்.
நம்மளோட வயிறு வந்து அதில் ஃபுல்லாகிடணும் பழங்களில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து கரெக்டாக ஒரு 1/4 மூடி தேங்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சாப்பிட்டா மறுநாள் உப்புசம் வந்துடும் வயிறு. நிறையாவும் சாப்பிடக்கூடாது. 1/4 மூடியிலேருந்து 1/2 மூடி தேங்காய். நான் சொன்ன ஆர்டரில் தான் சாப்பிடணும், ஆர்டரை மாற்றக்கூடாது. பழங்கள், தேங்காய், அப்புறம் வேக வைத்த காய்கறி. ரா சாலட் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், வேண்டாம். பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடாம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் உப்பிக்கும் வயிறு, அதுலேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா மென்று சாப்பிட்றீங்கன்னா ஓகே. நல்ல ஒரு அரை வேக்காட்டில் காய்கறிகள் எடுத்துக்கலாம். நம்ம சும்மா இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு காய்கறிகள் முடிஞ்சதுன்னா. இல்லைன்னா ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசி, அதில் கஞ்சி இல்லை கிச்சடி இல்லை பொங்கல், அந்த மாதிரி ஈஸியான உணவுகள். கஞ்சி உணவு, தேங்காய் பால் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம் ஈஸியாக. தயவுசெய்து இந்த புளித்த மாவு, கோதுமை, மைதா இந்த 3 பொருட்களையும் இரவில் எடுத்துகிட்டு வராதிங்க. இரவில் எடுத்துகிட்டு நம்ம உணவை எடுத்துக்கக்கூடாது, வேண்டாம். ஸோ இதுக்கான ரீசனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கே 1 மணி நேரம் பேசலாம், ஏன் புளிச்ச மாவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பற்றி. ஸோ இரவில் இந்த உணவுகள் இல்லாமல் பழங்கள், தேங்காய், தேவைப்பட்ட காய்கறி, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஏதாவது ஒரு உணவு. இல்லை அவல், இல்லை எனக்கு பழம் சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடுது வயிறு, எனக்கு அதுவே போதுன்னா சூப்பர், பழம் தேங்காயோடு முடிச்சிருங்க. இல்லை பழம், தேங்காய், கொஞ்சம் அவல். நம்ம ஆளுங்க எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, அவல்னா இனிப்பு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் லெமன் சாதம் செய்கிறீங்க இல்லையா, அது அவலில் செய்யுங்க. தக்காளி சாதமாக அவலில் செய்யுங்க. கர்ட் ரைஸ் செய்கிறீங்க இல்லையா, அவலில் செய்யுங்க. எள்ளு பொடி வாங்கி வச்சுக்கோங்க, எள்ளு பொடி அவல், கொள்ளு பொடியில் அவல் போட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க. கஷ்டமாக இருக்கும், நான் உண்மையாக சொல்கிறேன், கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் கஷ்டமாக. ஏன்னா நம்ம இட்லி தோசையில் பழகிட்டோம். ஸோ முன்னாடி நீங்கள்லாம் குட்டி பசங்களாக இருக்கும்போது இட்லி தோசைக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பலகாரம் இல்லை, பலகாரங்கிறது எப்படினைக்காவது ஒரு நாள் பண்ணுறது. இப்போ அது டெய்லி. ஸோ வீட்டில் தங்கம் இருக்கோ இல்லையா, ஆனால் இட்லி மாவு இருக்கும். ஏன்னா அது ஒரு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இட்லி மாவு, தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி. ஏன்னா யார் வந்தாலும் டக்குன்னு ஊற்றி கொடுத்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா, வச்சுக்கோங்க. பட் ஆனால் இரவில் அதை எடுக்காதீங்க. காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிட்டாலும் அங்கங்கே நடப்போம், ஏதோ செய்கிறோம், வெயில் படுது, ஏதோ செரிச்சிடும். நைட்டில் வேண்டாம். ஸோ பழங்கள், தேங்காய் உணவுகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுங்க. இரவு உணவுக்கு பின் திரிபலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுங்க. இல்லை கடுக்காய் பொடி, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இல்லை மாலை 4 மணிக்கு ஒரு கடுக்காய் தேநீர் எடுத்துக்கலாம். கடுக்காயில் டீயான்னு பயமாக இருக்கும் நமக்கு. நம்ம நல்லது, நம்ம சுவாமிஜி சொன்ன ஒரு குவாய்ட் இருக்குது, அது எனக்கு குவாய்ட்டாக தெரியல. ஒரு விஷயம் வந்து நமக்கு விஷம்னு தெரிஞ்சிருச்சு, அது நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம பாய்சனை வேணான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதை வேண்டான்னு சொல்லிட்டு நகரணும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயம், நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும், கவுண்டர் கொஷின்ஸ். இதோடு நான் முடிச்சிடுறேன். இப்போது ஆக்சுவலி எனக்கு கோல்டு, என்னோடய ஒரு கேம்புக்கு போகும்போது நான் செக்அப் பண்ணும்போது எனக்கு கோல்டு வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தான் கோல்டு வருது, என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கரெக்டாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு கவுண்டர் கொஷின்லாம் வைப்பாங்க. வரும் தான், நோய் வர்றது இயற்கை. ஆனால் அதுலேருந்து குணமாகிறது, நான் சொல்கிற வார்த்தை கவனிங்க, குணமாகிறது. ரெமிடி கிடையாது, ஹீலிங். ரெமிடிங்கிறது ஒரு மாத்திரை கொடுத்து தலைவலியை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் ரெமிடி. இன்றைக்கி வீசிங் இருக்குது பார்த்தீங்களா, வீசிங்க்கு ஆங்கில மருத்துவத்தில் மாத்திரை கொடுக்குறாங்க, திரும்ப வராமலாம் இருக்குது. நான் வந்து சிவியர் வீசிங் பேஷண்ட்டு. ஸோ ரெமிடி கொடுக்கறது வேறு, ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு. ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு தேவையாக இருக்கும். நான் சொன்ன இந்த பயிற்சிகளில் ஏதாவது ஒன்று, இந்த உணவு மாற்றத்தில் இரவு உணவு, இது 2த்தையும் மாற்றுங்க. மாற்றிட்டு நீங்கள் அடுத்த தடவை வரும்போதோ இல்லை ஐயாட்டையோ இல்லை சுவாமிஜிக்கிட்டையோ இல்லை இங்கே யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக இன்னும் 10 பேர் மாறட்டும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய பேச்சை கேட்டுட்டு இருந்ததற்கு மிக்க நன்றி. இதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறது இன்னும் எங்களை அடுத்த பீப்புள்கிட்ட பேச வைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.